I want to meditate on Psalm 103 this evening. நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொன்னபடி சங்கீதம் 103 இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். You know, Brother Paul just said we have to pray for the victims in Burma and Myanmar to the earthquake a few minutes ago. சகோதரர் பால் அவர்கள் சொன்னார்கள் மியான்மரில் நடந்திருக்கிறதான நிலநடுக்கத்துக்காக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. But my dear brothers and sisters, the Bible says these are signs of the end times. ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் கடைசி நாட்களில் நடக்க வேண்டியவைகள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Do you know the church is in the big business of recycling right now? உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது பூமியானது முற்றிலுமாக இப்பொழுது சபையானது முற்றிலுமாக சுழற்சியின் ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். You know, when God created man the first time, முதலாவது தேவன் முதல் மனுஷனையும் மனுஷியும் சிருஷ்டித்த போது he created every other thing and lastly came man. முதலாவது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு அவர் மனுஷனையும் மனுஷியும் சிருஷ்டித்தார். But you know what he's doing now for the new heavens and the new earth? ஆனா இப்பொழுது தேவன் முதலாவது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறார். He is creating the new man and woman who are going to come into this new heavens and the new earth. அதற்கு பிற்பாடு புதிய மனுஷனையும் புதிய மனுஷியும் சிருஷ்டித்து இந்த புதிய சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க போகிறதுக்காக கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். You know, everything what we are hearing and seeing right now is right there according to the plan of God. இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற எல்லாமே தேவன் தமது தீர்மானத்தின்படி செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தான். You know, everything has to be renewed. எல்லாமே இப்பொழுது புதிதாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் The Bible says these are all birth pangs now for the new heavens and the new earth. வேதம் சொல்லுகிறது புதிதாக சிருஷ்டிக்கப்பட போகிறதான இந்த புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் இப்பொழுது பூமி தன்னுடைய பிரசவ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று. You know, birth pangs can be sudden but they last for some time. ஆனா பிரசவ வேதனை என்பது எப்பொழுதுமே திடீரென்று வரும், அது கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கும். This is what we are seeing right now. இதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Everything is shifting now. எல்லாமே இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. All these tectons or these plates of the earth are moving around. இப்பொழுது பூமியில் இருக்கிறதான அந்த அணு தகடுகள் எல்லாமே இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. And just because they are moving we call them earthquakes. அவைகள் நகர்கிறபடியினாலே அவைகளை நாம் பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லுகிறோம். And when they fall into the sea we call them tsunami. அந்த பெரிய அணு உலை தகடுகள் எல்லாம் திடீரென்று கடலுக்குள்ள விடும் பொழுது அதைத்தான் நாம் சுனாமி என்று சொல்லுகிறோம். So everything is happening according to plan. அது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Some maybe 20 years ago I dreamt once there's a severe earthquake in Trichy. 20 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு கனவு வந்தது, திருச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறது. And I started to share this to someone. அதை ஒரு மனுஷனிடத்துல நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். And they said, hey, what, in Trichy earthquake? அவங்க சொன்னாங்க, திருச்சியில போய் ஒரு பூமி அதிர்ச்சியா? It can never happen. அது ஒரு நாள் நடக்காது. But 2 weeks ago I read like this. ஆனா 2 வாரத்துக்கு முன்பாக இப்படி நான் வாசித்தேன். Trichy can also be affected by an earthquake. Do you know this? திருச்சியும் கூட பூமி அதிர்ச்சியினால பாதிக்கப்பட முடியும். அது We உங்களுக்கு are தெரியுமா? there on the plate in Trichy. It could move. திருச்சி இருக்கிறதான அந்த திருச்சிக்கு கீழே இருக்கிறதான அந்த அணு உலை தகடு கூட அசையக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறது. So when I talk like this, don't go home now. I say, Pastor, enough for this evening. I'm going home. அதனால இப்படி பேசிட்டு இருக்கனால யாரும் பயந்து வீட்டுக்கு போயிடாதீங்க, பாஸ்டர் இதோட போதும் செய்தி அப்படின்னு I wanted to have the good news today. இந்த மாலைவேளையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். You know, this is good news. இது ஒரு நற்செய்தி. God is preparing everything what no eyes have seen and no ears have heard. இதுவரைக்கும் எந்த கண்களும் காணாத எந்த காதுகளும் கேளாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி God is preparing a new heaven and a new earth for every one of us. தேவன் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். There God says, I will wipe away all of your tears. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே உங்களுடைய யாவருடைய கண்ணீரையும் நான் துடைப்பேன். Yes, I'm very sad about 10,000 people almost who have died in Burma and Myanmar or in Hong Kong. நிச்சயமாகவே ஹாங்காங்ல, பர்மால, மியான்மர்ல கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலாக மரித்து போயிருக்கிறார்கள். அவர்களை குறித்த உண்மையாகவே நான் வருந்துகிறேன். My son returned from Hong Kong just 3 or 4 days ago. இப்போ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய மகன் ஹாங்காங்ல இருந்து திரும்பி வந்தார். And he said, Papa, I lived right near this skyscraper. அப்பா, கிட்டத்தட்ட நான் அந்த வானலாவிய அந்த மலைகளுக்கு பக்கத்துல தான் நான் குடியிருந்தேன். Skyscraper, this building, this huge building. வானலாவிய அந்த
கட்டடங்களுக்கு பக்கத்துல தான் நான் வந்து குடியிருந்தேன். And now he was sitting at home and he was watching how everything is coming down. இப்ப எப்படி எல்லாமே கீழே இடிந்து விழுகுது என்பதை நான் வீட்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். Everything what man builds is never going to be eternal. மனுஷன் கட்டுகிற எந்த காரியங்களுமே அது ஒரு நாளும் நித்தியமாக இருக்க போவதில்லை. Everything what God does is going to be eternal. தேவன் செய்கிற காரியங்கள் தான் அவைகள் நித்தியமாக இருக்க போகிறது. So don't worry about anything. எனவே எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Everything is according to plan. எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடந்து And the Bible says, be happy that the end is nearing. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது முடிவு காலம் வரப்போகிறதை பற்றி நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Because everything is going towards the future with Jesus. ஏனென்றால் எல்லாமே இயேசுவோடு கூட இருக்கிறதான எதிர்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. When you look into Psalm 103 very carefully, சங்கீதம் 103 நீங்கள் மிக கவனமாக பார்க்கும்போது it's a psalm of David, and the first 5 verses are about himself. இது தாவீதினுடைய சங்கீதமாய் இருக்கிறது. முதல் 5 வசனங்கள் தாவீதை பற்றிய சொல்லப்பட்ட காரியங்களாய் இருக்கின்றன. And then he speaks about the people of Israel, the church in those days, and he says the rest or another few verses is about the Israel and its history. அதற்கு பிற்பாடு வருகிறதான வசனங்கள் எல்லாமே இஸ்ரவேல் அந்த நாட்களில் இருந்ததான சபை இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டதான வசனங்கள் அதற்கு பிற்பாடு வருகிறது. And the last few verses is about everything, about the universe, about all the people in every nation. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்கள் பூமியில் இருக்கிறதான எல்லா மனுக்குலத்தை பற்றியதாக பொதுவாக சொல்லப்பட்ட வசனங்களாய் It speaks about remembering and not forgetting the things that God has done in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகளை நினைவு கூறுவது அதை மறவாமல் இருப்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Normally man is very forgetful. சாதாரணமாக மனிதர்கள் மிகவும் மறதியுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். Especially when it is about good things. விசேஷமாக நல்ல காரியங்கள் என்று வரும்போது Yes, they can easily forget. அவர்கள் மிக சீக்கிரமாக அதை மறந்துவிட முடியும். But evil things they can remember for almost decades. ஆனா தீமையான காரியங்களை अनेक வருஷங்கள் அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். They'll be thinking about this. They can tell exactly where it happened, the date and the time, everything. They are very good. எந்த நாளிலே எந்த தேதியில நடந்தது என்பதை பற்றி கூட அவர்கள் மிக கவனமாக சொல்லுவார்கள். Bless the Lord, oh my soul. This is how this psalm begins. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றுதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. And when you listen to this psalm very carefully, அதற்கு பிற்பாடு இந்த சங்கீதத்தை மிக கவனமாக நீங்கள் பார்க்கும்போது for David it was very important that the people of God never forget the good things that God did in his life and also in their lives. இங்கே தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் இந்த தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை அவர்கள் மறக்க கூடாது என்பதை பற்றி இங்கே தாவீது சொல்லுகிறார். It's a time of testimony for David about himself. தாவீது தன்னை பற்றி சொல்லுகிறதான ஒரு சாட்சி இது மாத்திரமல்ல. But also testifying the good things that God did to his own people. அதேபோல தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ததான நன்மைகளை குறித்ததான ஒரு சாட்சியும் கூட. And finally he joins together with every nation. கடைசியாக எல்லா தேசங்களுக்கும் பொதுவான செய்தியை இங்கே அவர் சொல்லுகிறார். He says for he knows our frame, he remembers that we are dust. அவர் நம்முடைய உருவம் என்னதென்று அறிகிறார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். But the steadfast love of the Lord is from everlasting to everlasting upon those who fear him. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. The Lord has established his throne in the heavens. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை வானங்களில் ஸ்தாபித்திருக்கிறார். And his kingdom rules over all. அவருடைய ராஜ்யம் சகலவற்றையும் ஆளுகிறது. Bless the Lord, O you his angels, you mighty ones who do his word. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். Bless the Lord, all his host, his ministers, and do his will. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை At ஸ்தோத்திரியுங்கள். the last end, it's a huge universal crescendo that's happening right now in this psalm. கடைசியாக இந்த பூமியில் இருக்கிற சகல காரியங்களை பற்றியும் சகல கிரியைகளை பற்றியும் அவர் சொல்லுகிறதான காரியங்கள். But he begins in the beginning very humbly about himself. ஆரம்பத்திலே மிக தாழ்மையாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். When he says, bless the Lord, O my soul, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. we'll be thinking, why does he begin this psalm like this? இந்த சங்கீதத்தை ஏன் அவர் இப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசிக்கலாம். This word bless, barak, in the Hebrew language. இங்கே ஸ்தோத்திரி பராக் என்கிறதான அந்த எபிரேய வார்த்தை Actually it also means go down on your knees before this God and submit yourself to this holy God. இந்த தேவனுக்கு முன்பாக உங்களுடைய முழங்கால்களிலே விழுந்து
இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். Put yourself into the presence of the Lord உங்களை நீங்களே தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அர்ப்பணித்து and lift him up for everything what he has done. அவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் அவரை உயர்த்துங்கள் என்று அர்த்தம். When you see the things that he has done in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ததான எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கும்போது, When this evening, if we sit together and think about everything that God has accomplished in our lives, இந்த மாலை வேளையில நாம் அமர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றை பற்றியும் நாம் சிந்தித்து பார்க்கும்போது, I tell you, there could be thousands of things that can be accumulated together. ஆயிரக்கணக்கான காரியங்கள் ஆண்டவர் செய்தவைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்ல But முடியும். the greatest problem of the human race is that we are so forgetful. ஆனால் மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே நாம் மிக சீக்கிரமாக மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். Especially the good things that God did in our personal lives. விசேஷமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததான நன்மையான காரியங்கள், And when you think about everything that God has done in your life, கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றை பற்றியும் நீங்கள் யோசித்து your பார்க்கும்போது, knees will go down automatically before this God and you begin to submit your lives in his presence. இந்த தேவனுக்கு முன்பாக தானாகவே உங்களுடைய முழங்கால்கள் முடங்கும், நீங்கள் தேவனை துதிக்க தொடங்குவீர்கள். Even sometimes when some people sneeze today, people say, bless you. சில நேரங்களில் ஜனங்கள் தும்மும் போது மற்றவர்களை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறது இன்றைய வழக்கமாயிருக்கிறது. Some people say this even today. Even today you can listen to that. இன்றைக்கும் கூட இதை நீங்கள் கேட்கலாம். When someone is sneezing, யாராவது தும்மினால், oh, they'll say, bless you, bless you. bless you என்று சொல்லுவார்கள். You know why it is this has come from the 14th century. இந்த காரியம் வழக்கத்துக்கு வந்ததே 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தான். There was a pandemic in those days just like COVID in 14th century. 14ஆம் நூற்றாண்டில் கூட இந்த நாட்களில் இருக்கிறதான கொரோனா நோய் தொற்று போல அப்பொழுது ஒரு கொள்ளை நோய் பரவி கொண்டு வந்தது. And one of the symptoms was sneezing. அப்பொழுது இருந்த அந்த நோய் தொற்றினுடைய ஒரு அறிகுறி தும்மல். People will be walking on the road and they will sneeze. ஜனங்கள் சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது தும்ம ஆரம்பிப்பார்கள். Then Pope Gregory said like this. அப்பொழுது இருந்த போப் கிரேகரி இப்படி சொன்னார், Just tell them bless you when you cross such people. அப்படிப்பட்ட நபர்களை நீங்க கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். May the Lord protect you from death. மரணத்தினின்று தேவன் உன்னை பாதுகாப்பாராக என்று சொல்லுங்கள் என்று So சொன்னார். every time a person was sneezing, people said bless you, bless you. எனவே யாராவது தும்முகிறதை பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லத் தொடங்கினார்கள். And somehow this has extended till today with many people. எப்படியோ இன்றைக்கு வரைக்கும் இது வழக்கத்திலே I வந்திருக்கிறது. don't know whether it happens very much in India, இந்திய தேசத்தில் இது அதிகமாக நடக்கிறதா என்று எனக்கு but தெரியாது. in Europe this still surely happens. ஆனா ஐரோப்பாவில் இன்னைக்கு வரைக்கும் அதை வழக்கத்தில் கொண்டிருக்கிறார்கள். Sometimes when people are sneezing or coughing, they say, oh, bless you, bless you. ஒருவேளை யாராவது இருமினாலோ தும்மினாலோ அவர்கள் bless you என்று சொல்லுவார்கள். David is writing about his personal life. தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இங்கே எழுதுகிறார். When you look into the personal life of David, தாவீதினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் உற்று நோக்கும்போது, and when he sees everything that God has done in his personal life, கர்த்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்க்கும்போது, he begins to lift up his heart and say, Lord, I want to bless your name today. தம்முடைய இருதயத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இன்றைக்கு நான் ஸ்தோத்திரிக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். He starts to speak to his own soul right now. தம்முடைய சொந்த ஆத்துமாவை பார்த்து அவர் பேச And ஆரம்பிக்கிறார். after he speaks to his soul, தன்னுடைய ஆத்துமாவினிடத்தில் அவர் பேசின and பிற்பாடு he speaks to everything that is within him, அவருக்குள்ள இருக்கிற எல்லாவற்றை பார்த்தும் அவர் பேச because ஆரம்பிக்கிறார். he wants everything that God has done in his life to be engraved on the tablets of his heart. ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களும் அவருடைய இருதயத்துக்குள்ளாக பொறித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். He's not only speaking to his soul right now, அந்த நபர் தன்னுடைய ஆத்துமாவோடு கூட பேசுகிறது but மாத்திரமல்ல, everything that is within me. ஆனா எனக்குள்ள இருக்கிற எல்லாமே என்று It சொல்லுகிறார். should know how God has dealt with me in my life. கர்த்தருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னை எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நீ புரிந்துகொள். His beginning was a very humble beginning. அந்த மனுஷனுடைய ஆரம்பம் மிக மிக தாழ்மையான ஒரு ஆரம்பம் தான். He was rejected by almost everyone around him. இந்த மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனுஷராலும் His நிராகரிக்கப்பட்டார். brothers didn't like him. அவருடைய சகோதரர்களுக்கு தாவீதை பிடிக்கவில்லை. His father didn't like him really because he was the 8th child. தாவீதினுடைய தகப்பனார் உண்மையாகவே தாவீதை நேசித்தார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் குடும்பத்தில் 8வது பிள்ளையாக இருந்தார். Actually, he describes David as the leftover in the family. குடும்பத்தில் இந்த மகன் மிச்சமானவன் என்று சொல்லித்தான் தாவீதினுடைய தகப்பன் அவரை அழைக்கிறார். Do you know how hurting this will be if someone says to you, you are the leftover in the family? குடும்பத்தில் நீதான் மிச்சமானவன் அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னா அது உங்களுக்கு எவ்வளவு
காயப்படுத்துகிறதாக இருக்கும். But in the Hebrew language, he really says this: you are the leftover in this family. ஆனா எபிரேய மொழியில இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய தகப்பன் தாவீதை இந்த குடும்பத்தில் இவன் மெச்சமானவன் என்றுதான் You சொல்லியிருக்கிறார். are the leftover, so you are grazing sheep somewhere outside on the fields. நீதான் இந்த குடும்பத்துல மிச்சமானவன், அதனால இந்த இஸ்ரவேலுக்கு வெளியே எங்காவது வனாந்தரத்தில் நீ ஆடுகளை மேய்த்து கொண்டிரு என்று சொன்னார். Even Samuel was a very great prophet. சாமுவேல் கூட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட, But when he was choosing the future king of Israel, இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிர்கால ராஜாவை அவர் தேர்ந்தெடுக்க வரும்போது he never thought David is the option, தாவீது ஒருவேளை இந்த பட்டியல் இருப்பார் என்று கூட சாமுவேல் நினைக்கவே இல்லை. because he was used to huge men like Saul, for example. ஏனென்றால் சவுலை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சரீர அளவுள்ள மனுஷன் தான் எதிர்கால ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி And சாமுவேல் so when the நினைத்திருக்கக்கூடும். first son walked inside, they say, "Oh yeah, this must be the person." எனவே முதல் மகன் வீட்டுக்குள் வந்த உடனே ஓ இவன் தானாக்கும் என்று சாமுவேல் நினைத்தார். David was called the sweet singer of Israel. தாவீது இஸ்ரவேலினுடைய இனிய பாடகன் என்று அழைக்கப்பட்டவர். You know what really touches me sometimes when I think about him? சில நேரங்களில் தாவீதை பற்றி நான் நினைக்கும் பொழுது அவரை பற்றி என்னை ஆழமாக தொடக்கூடிய காரியம் The என்னவென்றால், songs that he composed. அவர் கட்டின எல்லா பாடல்களுமே, There were no listeners in the beginning. Do you know this? ஆரம்ப நாட்களிலே அவர் கட்டியதான பாடல்களை எல்லாம் கேட்பதற்கு யாருமே அங்க The கிடையாது. only listener was God himself. அன்றைக்கு தாவீது உருவாக்கி அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டதான ஒரே நபர் ஆண்டவர் மட்டும்தான். David was out there in the wilderness, தாவீது வனாந்தரத்திலே வெளியே இருக்கிறார். and very often he lifts up his heart in the presence of God. அடிக்கடியாக தம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உயர்த்தி, Search me, O God, he says very often. அநேக முறையாக சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து Do அறிந்து you know கொள்ளும். psalms are prayers? Many of these psalms are prayers. அநேக சங்கீதங்கள் ஜெபங்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? Search me, O Lord, he says. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். I have been rejected by everyone. I am there in the wilderness. ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு இங்கே வனாந்தரத்தில் I இருக்கிறேன். am just the leftover of this family. ஆண்டவரே இந்த குடும்பத்திலே நான் தான் மிச்சமானவன். For them, I am the 8th child. அவர்களுக்கு நான் குடும்பத்தில் 8வது பிள்ளை. But for you, I am the new beginning. ஆனால் உமக்கோ நான் ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கிறேன். Lord, for you, I will be the new beginning. ஆண்டவரே உம்மை பொறுத்தவரை நான் ஒரு புதிய தொடக்கமாய் இருக்கிறேன். You know, God who listened to David when he was composing this songs. தாவீது இந்த பாடல்கள் எல்லாம் கட்டிய பொழுது அவனுடைய பாடல்களை கேட்ட தேவன் These songs are the evergreens even today. இந்த சங்கீதங்களின் பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பசுமை நிறைந்ததாய் இருக்கின்றன. These psalms became the first songbook of the early church. இந்த சங்கீதங்கள் தான் ஆதி திருச்சபையினுடைய பாடல் புத்தகங்கள். Yes, he did great things for God. இந்த மனுஷன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து He முடித்தவர். had a great vision for the presence of God. தேவ பிரசன்னத்துக்காக மிகப்பெரிய ஒரு தரிசனம் கொண்ட மனிதர். He wanted the nation to come into the presence of God. தேசங்கள் எப்படியாவது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினவர். He wanted the ark of the covenant to come to Jerusalem. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது எருசலேமிற்குள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் He விரும்பினார். wanted to build a great temple for God in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே தேவனுக்காக மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். He united the entire nation and all the tribes. அந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா கோத்திரங்களையும் ஒன்று சேர்த்தார். Conquered every army. தேவனுக்காக பெரிய பெரிய படைகளை எல்லாம் தோற்கடித்தார். But at the same time, there were also dark sides. ஆனா அதே நேரத்துல தாவீதுடைய வாழ்க்கையில சில நிழல் பகுதிகளும் இருந்தன. You know, very often when there's a huge light, there could also be huge darkness. எப்பொழுதெல்லாம் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சம் இருக்குதோ அவர்களுக்கு இன்னொரு புறத்திலே ஒரு மிகப்பெரிய நிழல் அல்லது ஒரு இருட்டு நிறம் கூட இருக்க முடியும். You know, the only life where there's no darkness is the life of Jesus. இந்த உலகத்திலே இருளே இல்லாத ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு But in மாத்திரமே. every human being, you can watch this very carefully. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று Whenever பார்க்கும்போது there is light, எங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய if பிரகாசம் I do இருக்கிறதோ, like this, the shadow will be coming down on the floor. நான் இப்படி கரத்தை வெளிச்சத்துக்கு நேராக நீட்டும் பொழுது என் கைகளுக்கு கீழே ஒரு நிழல் இருப்பதை உங்களால் பார்க்க There were முடியும். shadows in his personal life too. நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருளான பகுதிகள் உண்டு. You know, very often people of God immediately say, yeah, Bathsheba. மிக அடிக்கடியாக ஜனங்கள் தாவீதை பற்றி சொல்வது ஆமாம் பத்சேபாவுடைய காரியத்திலே தாவீது தவறினார். But you know what the real reason why God rejected him? ஆனா உண்மையாகவே கர்த்தர் தாவீதை நிராகரித்த காரியம் எது தெரியுமா? This fellow who used and who wrote wonderful psalms. தேவனுக்காக அற்புதமான சங்கீதங்களை இயற்றிய இந்த மனிதர் He was writing a letter to have Uriah, the husband of Bathsheba, killed. பத்சேபாவுடைய கணவனான உரியாவை கொல்வதற்கான ஒரு சதி ஆலோசனை கடிதத்தை இந்த கரத்தினாலே தான் அவர் எழுதினார்.
A man who can write wonderful psalms. அற்புதமான சங்கீதங்களை எழுதக்கூடிய இந்த மனிதன், A man who can lift up his heart to God. தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் உயர்த்தக்கூடிய மனிதன், Just because he wanted to safeguard himself. எப்படியாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் He என்பதற்காக said, Uriah should never come alive. உரியா இந்த யுத்தத்திலிருந்து உயிரோடு வரவே கூடாது. He's battling for the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்துக்காக அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். Normally, every king will be happy about such people. சாதாரணமாக அப்படிப்பட்ட ஜனங்களை பற்றி ஒவ்வொரு ராஜாவும் சந்தோஷப்படத்தான் செய்வார். But now, King David is just roaming there on the top of the building. இப்பொழுதோ தாவீது ராஜா தன்னுடைய மாளிகையினுடைய உப்பரியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறார். And he just wanted to have Uriah killed. எப்படியாவது இந்த உரியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் And he திட்டமிட்டார். said, put him there in the middle of the battle now, யுத்தத்தினுடைய முன்னணியிலே அவனை நிறுத்தி, so that everyone can be killed along with him. அதனால யுத்தத்திலே மடிகிற எல்லாரோடு கூட உரியாவும் மடிந்து போக வேண்டும். A man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். I tell you, my dear brothers and sisters, கருமையான சகோதர சகோதரிகளை உங்களை if பார்த்து God சொல்கிறேன், does not have his hands upon us this evening, தேவன் மாத்திரம் தம்முடைய கரத்தை இந்த மாலை வேளையில் நம் ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்காவிட்டால், you and I will be capable of everything in this world. நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பாவத்தையும் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் If இருப்போம். God has not put his hands upon you, தேவன் தம்முடைய கரத்தை மாத்திரம் உங்கள் மீதும் என் மீதும் we வைக்காதிருந்தால், can do the worst thing possible in our lives. இந்த உலகத்திலேயே மிக மோசமான காரியங்களை நம்மாலும் செய்ய முடியும். And this man who was so interested and he was crying out for the presence of God. இந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்தின் மீது அவ்வளவு ஆர்வமுள்ளவனாக அவரை நோக்கி கதற And ஆரம்பித்தார். when he began to see the blessings of God upon his life, தேவனுடைய ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையின் மீது பார்த்த தாவீது, when he saw everything that God has done for him personally, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் அவர் பார்த்த பிற்பாடு, now he's just bursting out in the presence of God. இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயம் வெடித்தவராக, Not only my soul, but everything that is within me, என் ஆத்துமாவே நீ மாத்திரமல்ல எனக்குள்ள இருக்கிற எல்லாமே, just begin to praise this holy God now இந்த பரிசுத்த தேவனை துதிக்க ஆரம்பி. for everything that he has done in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்த எல்லாவற்றிற்காக, And suddenly he begins to enumerate everything that God has done in his personal life. திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒவ்வொன்றாக அவர் சொல்லத் தொடங்குகிறார். Too many benefits I've received from God. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை அவரிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன். So I do not want to forget any one of them in my life. இவைகளில் ஒன்றை கூட நான் மறக்க விரும்பவில்லை. Oh my soul, and forget not all his benefits. என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் நீ Who மறவாதே. forgives all your iniquity. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, Who heals all your diseases. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, Who redeems your life from the pit. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, Who crowns you with steadfast love and mercy. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, Who satisfies you with good as long as you live, so that your youth is renewed like the eagles. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. Everything he has received from God. இது எல்லாமே தாவீது தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டவை. Actually, it speaks about his redemption and his restoration into the hands of God. உண்மையாகவே தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறதான மீட்பை பற்றியும் தேவனுடைய புதிதாக்குதலை பற்றியும் தான் இங்கே தாவீது பேசுகிறார். Do you know this could be our personal testimony too? உங்களுக்கு தெரியுமா, இந்த சங்கீதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியும் கூட. If we are going to be really open in the presence of God, உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு திறந்த புத்தகமாக இருப்போமானால், if you are going to walk in the light of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க if you ஆரம்பிக்கும், allow the light of God to shine upon you, தேவனுடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையின் மீது பிரகாசிக்க நீங்கள் அனுமதிக்கும் போது, you and I will be truthful enough to say, yes, this is not only the testimony of David, but also my personal testimony. நீங்களும் நானும் நிச்சயமாகவே சொல்ல முடியும், இது தாவீதினுடைய சாட்சி மாத்திரமல்ல, இது என்னுடைய சாட்சியும் கூட என்று. Maybe you never killed anyone. ஒருவேளை நீங்க யாரையும் இதுவரைக்கும் கொலை செய்யாமல் இருக்கலாம். Maybe you are not responsible for the killing of thousands of people. ஒருவேளை இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய மரணத்திற்கு நீங்கள் காரணம் இல்லாமல் இருக்கலாம். But this prayer, what David is praying here, ஆனா இங்கே தாவீது ஜெபிக்கிற ஜெபமானது, who forgives all your iniquity. உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, When you just think about everything God has forgiven every day in your personal life. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் மன்னித்த ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து பாருங்க. You know, sometimes we have a very bad habit. Do you சில know this? நேரத்துல நமக்கு மிக மோசமான கெட்ட பழக்கம் இருக்கலாம். The sinner poi, big poi comes also in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இந்த சின்ன போய் பெரிய போய் என்கிறதான இந்த பிரச்சனை வரலாம். Some of these things what we do is not sins at all. எப்படியோ சில நேரத்துல நம்ம செய்கிற பாவமெல்லாம் நம்ம பெரிய பாவமாகவே நினைக்கிறது இல்ல. Some of the things, oh yeah, God, that is not big one, small one. இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சின்ன காரியம் தானே. You know, every one of us has a catalog.
ஆனா நம்ம எல்லாருமே ஒரு பட்டியலை வைத்திருக்கிறோம். These are sins, big sins, and this is small sin. இதெல்லாம் பெரிய பாவம், இதெல்லாம் சின்ன பாவம். But do you see this list anywhere in the Word of God? ஆனா கர்த்தருடைய வார்த்தையில இந்த பட்டியலை எங்காவது நீங்க பார்க்கிறீர்களா? Do you see this categorization in the Word of God? தேவனுடைய வார்த்தையில சின்ன பாவம், பெரிய பாவம் அப்படிங்கிற ஏதாவது பட்டியல் இருக்கிறதா? You know, once I invited a very good man of God to India. ஒரு முறை ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனை இந்திய தேசத்துக்கு நான் அழைத்திருந்தேன். He was one of my teachers. அவர் என்னுடைய ஆசிரியர்களில் ஒருவர். I really miss him in these days. இந்த நாட்களில் உண்மையாகவே அவரை நான் அதிகமாக சிந்தித்து பார்க்கிறேன். A wonderfully truthful man. அற்புதமான மிக மிக உத்தமமான ஒரு மனுஷன் என்று சொல்லுவேன். He was a great theologian. அவர் மிகப்பெரிய ஒரு இறையியல் நிபுணர். But he was also a music teacher. அதே நேரத்தில் ஒரு இசை ஆசிரியர் கூட. So when I invited him, he said, "What should I fill up now in the form to go to India?" இப்போ அவர் நான் இந்திய தேசத்துக்கு அழைத்த போது அவர் என்னிடத்தில் கேட்டார், இந்தியா போவதற்கு நான் அந்த ஃபார்ம்ல என்ன நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். I said, "Yeah, music teacher. It's not a lie." நான் சொன்னேன், நீங்க ஒரு இசை ஆசிரியர் தானே, அது ஒன்று பொய் இல்லையே, அதை நீங்க எழுதலாமே. Just put music teacher. அது இசை ஆசிரியர் என்றே நீங்க You போடலாம். don't need to write about theology and how many books you have written. நீங்க ஒரு இறையியல் நிபுணர், எத்தனை புத்தகங்கள் எழுதினீங்க, அப்படியெல்லாம் நீங்க போட வேண்டியது Just இல்லை. put music teacher. நீங்க இசை ஆசிரியர் என்றே போடலாம். And he said, "Gideon, I want to pray about this. அப்போ அவர் சொன்னார், கிடியன், இதை பற்றி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I am not going to do this without prayer." நான் ஜெபம் இல்லாம இதை செய்ய போவதில்லை. And after 1 week, he called me. ஒரு வாரம் கழித்து அவர் என்னை அழைத்தார். He said, "Gideon, I don't want to fill up like this. அவர் சொன்னார், கிடியன், இந்த ஃபார்மை நான் இப்படி நிரப்ப விரும்பல. I will say I am a Bible teacher. நான் ஒரு வேத ஆசிரியர் அப்படின்னு தான் எழுதுவேன். If they don't give me a visa for India, எனக்கு இந்தியா போறதுக்கு ஒரு விசா அவங்க கொடுக்கலன்னா that's okay. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. But I don't want to cheat." ஆனா நான் ஏமாற்ற விரும்பவில்லை என்று சொன்னார். And at the end, his visa was refused உண்மையாகவே முடிவில் அவருடைய விசா நிராகரிக்கப்பட்டது. because he was a very famous Bible teacher. ஏன்னா அவர் மிக மிக பிரபலமான ஒரு வேத ஆசிரியர். You know, sensitivity to God begins in our walk with God. தேவனிடத்தில் நமக்கு இருக்கிறதான அந்த உணர்வினுடைய தன்மை தேவனோடு கூட நீங்க எவ்வளவு தூரம் அருகாமையில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான். You know, sometimes if you're not sensitive in small things, சில நேரத்தில் சின்ன காரியங்களிலே உங்களுடைய இருதயத்திலே அவ்வளவு உணர்வு இல்லை என்று சொன்னால், you can have tons and tons of things upon yourselves and nothing is going to touch you. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோ கணக்கான பாவங்கள் இருக்கும், ஆனா அதை பற்றி நீங்கள் கண்டுகொள்ளாமலே போய் கொண்டிருப்பீர்கள். The Holy Spirit must keep on digging into your life so that you are kept alive in the presence of God. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய ஆத்துமா ஜீவனோடு கூட இருக்க முடியும். You know, David was a man with a very sensitive heart when you read his Psalms. தாவீது அவருடைய சங்கீதங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் அவள் எவ்வளவு ஒரு மென்மைத்தன்மை உடையவர் என்பதை நம்மால் அறிந்து He கொள்ள முடியும். forgave all of your iniquities. உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து, And then what he says is he heals all your diseases. அதற்கு பிற்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி. Not only is a forgiver of your sin, இந்த ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, but he is the doctor, a family doctor for you. அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தினுடைய மருத்துவராகவும் அவர் இருக்கிறார். Who redeems your life from the pit. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுகிறார். Normally you and I are destined for the pit in our lives. சாதாரணமாக நீங்களும் நானும் அழிவு என்கிறதான குழிக்கு நியமிக்கப்பட்டவர்கள். Every person born into this world இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் is marching towards eternal death. நித்திய மரணத்துக்கு நேராகத்தான் அவன் போய் You know, கொண்டிருக்கிறான். sometimes we think we get to be a sinner because we sin in our lives. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்கிறதுனால தான் நாம் பாவிகளாய் இருக்கிறோம் என்று. No, you sin because you are a born sinner. நீங்கள் பாவியாகவே பிறந்தபடியினால் தான் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். This is the thing, that spiritual truth you and I have to learn in our lives. இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். Normally we think, oh, I sin because I sin and then I become a sinner. நான் பாவம் செய்கிறதுனால தான் நான் ஒரு பாவியாக மாறுகிறேன் என்று தான் நாம் நினைக்கிறோம். No, you were born a sinner. That's the reason why you can sin. இல்லை, நீங்கள் பாவியாகத்தான் பிறக்கிறீர்கள், அதனால தான் உங்களால் பாவம் செய்ய முடிகிறது. You know, once I was watching a documentary about the king cobras. ஒருமுறை இந்த ராஜநாகத்தை பத்தி ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். And then, you know, when I was watching this documentary, இந்த படத்தை பார்த்த பொழுது these little babies were coming out of the eggs. இந்த ராஜநாக அந்த முட்டையிலிருந்து அந்த ராஜநாக குட்டிகள் வந்த உடனே, And immediately after they came out, அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே, that's what they did. வெளியே வந்த உடனே படம் எடுக்குது. It didn't go to school to do that. அது ஒன்றும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படம் எடுக்க பயிற்சி பெறவில்லை. No college education.
அதுக்கு எந்த கல்லூரிக்கும் போய் அதை As soon கற்றுக்கொள்ளல. as he came out, முட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே that's what it was doing. முட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே அது படம் எடுக்குது. You don't need to teach a fish to swim. ஒரு மீனுக்கு நீந்துவதற்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் You இல்லை. don't need to teach a man to sin in his life. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்வதற்கு அவனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய Sin அவசியம் is இல்லை. so entrenched in our human beings. பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. Because we are born sinners, we begin to sin in this world. நாம் பாவிகளாகவே பிறக்கிறபடியினால் தான் இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். And as we get older and older, sinning gets very complicated. நாம் வயதாக பாவம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது கடினமாகி விடுகிறது. Some education is said like this. சில கல்வித்துறையில இப்படி சொல்லுவாங்க. Oh, teach them, give them education, then there'll be no problems in society. அவர்களுக்கு பாவத்தை பற்றி சரியாக சொல்லிக் கொடுங்கள், அதுக்கப்புறம் சமுதாயத்தில் இந்த பாவம் என்கிற பிரச்சனை வராது. Give the money what a person needs, then they will not sin in life. ஒரு மனுஷனுக்கு தேவையான பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் சமுதாயத்தில் இந்த பிரச்சனை இருக்காது. But you know what the real problem today is? ஆனா இன்றைய உண்மையான பிரச்சனை எது தெரியுமா? We have educated sinners and rich sinners. இன்றைக்கு படித்த பாவிகளும் பணக்கார பாவிகளையும் நாம் வைத்திருக்கிறோம். The problem is how they sin is totally different. இன்றைக்கு அவங்க பாவம் செய்கிற முறைதான் வேறுபட்டிருக்கிறது. They are very intelligent because they are educated. ஏன்னா நல்லா படித்திருக்காங்க இல்லையா, அதனால புத்திசாலித்தனமா பாவம் செய்ய முடிகிறது. They won't sin here, but they will fly to Bangkok to sin. அவங்க இங்க பாவம் செய்ய மாட்டாங்க, விமானத்துல பறந்து போய் பேங்காக்ல ஒருவேளை பாவம் செய்யலாம். And because they are educated, they can plan everything properly. அவங்க படித்தபடியினால எல்லாவற்றையும் எப்படி செய்யலாம்னு திட்டமிட்டு பாவம் செய்கிறார்கள். You know, once I had the privilege of meeting a young boy from Philippines. ஒரு முறை பிலிப்பீன்ஸ்ல இருந்து ஒரு வாலிப பையனை நான் சந்திக்க நேர்ந்தது. And I asked him, I had to translate him. That's why I was talking with him. அந்த நாளிலே நான் மொழிபெயர்க்க வேண்டியதா இருந்தது, அதனால அந்த பையனோடு கூட நான் பேசிக் He கொண்டிருந்தேன். came all the way from Philippines for a conference to Germany. அந்த பையன் பிலிப்பீன்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்குள்ள ஒரு கருத்தரங்குக்காக வந்திருந்தார். And I said, what makes you come to Germany? அப்பொழுது அந்த பையனை பார்த்து கேட்டேன், நீ எதற்காக ஜெர்மனிக்கு வந்திருக்கிறாய்? He said, when I was 12 years old, அந்த பையன் சொன்னான், நான் 12 வயதா இருந்தபோது I led a man to God in Philippines. பிலிப்பீன்ஸ்ல ஒரு மனுஷனை நான் கர்த்தருக்குள் நடத்தினேன். And this German man is a missionary today. இந்த ஜெர்மானிய மனுஷர் இப்பொழுது ஒரு மிஷனரியாக இருக்கிறார். And he is leading a ministry here in Germany. இங்கே ஜெர்மனியில் அவர் ஒரு ஊழியத்தை நடத்தி And கொண்டிருக்கிறார். he said, please come over and tell the people how God touched my life through you. அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னார், உன் மூலமாக ஆண்டவர் என்னை எப்படி தொட்டார் என்பதை நீ ஜெர்மனிக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். Thousands of people are gathered there. அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி He இருக்கிறார்கள். said, please come to Germany, tell them how God touched me. அந்த மனுஷர் சொன்னார், என்னை எப்படி தேவன் தொட்டார் என்பதை நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார். What really happened was this. நான் உண்மையாகவே அங்கே நடந்தது இதுதான். This German man flew to that country just to sin in his vacation. இந்த ஜெர்மானிய மனுஷன் அங்க போனதுக்கு காரணமே பாவம் செய்கிறதுக்காகத்தான். And in the middle of this night, this boy used to go to nightclubs when he was 12. ஆனா அந்த இரவு நேரங்களிலே இப்படிப்பட்ட இடங்களுக்கு அந்த பையன் 12 வயதா இருக்கும் பொழுதே இந்த இரவு நேர இந்த கழிப்பு விடுதிகளுக்கெல்லாம் போவார். And he used to tell them the gospel. அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுவார். Don't you ever underestimate little children, I tell you. சிறு பிள்ளைகளை ஒருபோதும் நீங்க குறைவாக எடை போடாதீர்கள் என்று சொல்லுகிறேன். Maybe you are fearful to preach the word of God. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க நீங்க பயப்படலாம். They are not fearful at all. ஆனா அவங்க பயப்படவே மாட்டாங்க. So this boy, he was sitting in a lounge and he was having his drink, this German. இந்த ஜெர்மன்காரர் உட்கார்ந்து அந்த இடத்துல குடித்துக் கொண்டிருந்தார். This boy slowly went to him. இந்த பையன் மெதுவாக அவரிடத்துல போய் sat next to this German man. அந்த ஜெர்மன்காரர் பக்கத்துல உட்கார்ந்து He said, do you think God is happy about what you're doing now? இப்போ நீங்க செய்யற காரியத்தை பத்தி கடவுள் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? You have come all the way from Germany to sin. ஜெர்மனியிலிருந்து இங்க வந்து பாவம் செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. The German man said, get out now. I don't want to talk to you. அந்த ஜெர்மன்காரர் சொன்னார், முதல்ல இங்க இருந்து வெளிய போ, உன்கிட்ட பேசுறதுக்கு Who are எனக்கு you to பிடிக்கல. talk to me like this? நீ யார் வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? This little boy did not leave him. இந்த சின்ன பையன் அவரை விடவே இல்ல. Came back once again. திரும்பி வந்தான். You may throw me out. நீங்க ஒருவேளை என்னை வெளிய துரத்தலாம். But I have to tell you this. I have to tell you this. ஆனா உங்களுக்கு இத நான் சொல்லி தான் ஆகணும். You will surely go to hell if you continue. நீங்க இப்படியே பாவம் செஞ்சிட்டு இருந்தா ஒரு நாள் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவீங்க. Do you think this is right what you're doing? நீங்க செய்யறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? After 1 hour or something he said, I was so fed up.
அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஜெர்மன்காரர் சொன்னார், எனக்கே சலிச்சு போச்சு, This fellow is not leaving me. இந்த பையன் என்ன விடவே மாட்டேங்கிறான், He's always clinging to me. அவன் எப்ப பார்த்தாலும் எங்கிட்டயே வந்து ஒட்டிக்கிட்டு And பேசிட்டே he இருக்கான். said, come with me to the seashore. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சரி வா கடற்கரைக்கு போவோம், Let us sit there and talk with one another. அங்க போய் உட்கார்ந்து நம்ம பேசுவோம். And in the middle of this night, அந்த இரவு நேரத்துல நடு இரவுல this little boy led this man to Christ. இந்த சிறு பையன் அந்த மனுஷனை கர்த்தருக்குள் நடத்தினான். And today he's a missionary leading a great work. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மிஷனரியாக அந்த ஜெர்மன்காரர் இருக்கிறார். Do you think riches are going to hinder sins in your life? நீங்க நினைக்கிறீங்களா உங்க இடத்துல நிறைய பணம் இருந்தா அந்த பணம் எல்லாம் உங்களுடைய பாவம் செய்கிற காரியங்கள் எல்லாம் தடுக்கும் என்று? You think because you are educated you're never going to sin again? நீங்க நல்லா படித்திருக்கிறதுனால இனிமே நீங்க பாவமே செய்ய மாட்டீர்கள் என்று Maybe an நினைக்கிறீங்களா? uneducated person goes with a bicycle to sin. ஒருவேளை படிக்காத ஒரு நபர் சைக்கிள்ல போய் பாவம் செய்வார். And this fellow will travel in a jet plane to sin. That's all. That's the only difference. ஒருவேளை நல்ல பணக்காரர் ஜெட் பிளேன்ல போய் பாவம் செய்வார். And if அதுதான் he has the வித்தியாசம். money, he can go to the farthest place possible. ஒருவேளை எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு தூரமா போய் பாவம் You செய்வார். know, sometimes we forget the things that God has done in our lives. சில நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை நாம் எவ்வளவாக மறந்து விடுகிறோம். You and I were destined for the pit. நீங்களும் நானும் அழிவின் குழிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான். You know, when we are born in this world, நாம் இந்த உலகத்தில் பிறந்தபோது the normal option before us was the pit before us. சாதாரணமாக நமக்கு முன்பாக இருந்த ஒரே ஒரு காரியம் அது அழிவின் குழிதான். But God says, I will take you out of the pit ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த அழிவின் குழியிலிருந்து உன்னை தூக்கி and எடுத்து I will put you up on a firm place called my mountain. நான் என்னுடைய கண்மலையாகி அந்த கற்பாறையின் மீது உன்னை நிறுத்துவேன். I will pull you out of this pit right now. நான் இந்த அழிவின் குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து Not only that, he crowns you with steadfast love and mercy, அவர் உன்னை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுவது மாத்திரமல்ல, who satisfies you with good as long as you live. உன்னுடைய வாழ்நாளெல்லாம் உன்னை நன்மைகளினால் And திருப்தியாக்குகிறார். not only that, he totally renews your life completely. அதே போல உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போல புதிதாக்குகிறார். God begins to give you the strength in your life உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். and satisfies you with good things at his table. அதே போல அவருடைய மேஜையிலே இருக்கிறதான நன்மைகளினாலே உங்களை நிரப்புகிறார். You come to the table of the Lord. தேவனுடைய மேஜைக்கு நீங்கள் வரும்போது God says, I will feed you with the best of the things possible கர்த்தர் சொல்லுகிறார், மிகச் சிறப்பான காரியங்களினாலே உன்னை நான் because திருப்தியாக்குவேன். I am interested in our communication. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறதான இந்த உரையாடலில் இந்த உறவிலே நான் மிகவும் விருப்பமுள்ள தேவனாய் I am இருக்கிறேன். concerned about this fellowship I have with you. உன்னோடு கூட இருக்கிறதான இந்த ஐக்கியத்திலே நான் மிகவும் விருப்பமுள்ள தேவனாய் He இருக்கிறேன். speaks about everything that God has done in his personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் பற்றியும் தாவீது And பேசுகிறார். then he slowly turns to the church around him called the people of Israel. அதற்கு பிற்பாடு தன்னை சுற்றி இருக்கிறதான சபையான இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசுகிறார். God has been so merciful and gracious, slow to anger. தேவன் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். You know, even though God had compassion about his people, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பற்றி அவர் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். God came down to deliver them. தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக வந்தார். Yes, before deliverance they were crying out to God. ஆம், விடுதலைக்கு முன்பாக அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். But at the moment God came down to deliver them, ஆனா எப்பொழுது கர்த்தர் இறங்கி அவர்களை விடுவிக்கும்படியாக வந்தாரோ, when everything was going towards the way of redemption. எல்லாமே அந்த மீட்பின் பாதைக்கு நேராக சென்றபோது, You know, recently I was reading this passage where God leads them through the river Jordan. சமீபத்திலே இந்த யோர்தான் வழியாக கர்த்தர் அவர்களை நடத்தினதான இந்த பகுதியை நான் வாசித்துக் Everything கொண்டிருந்தேன். is drying up. Everything is drying up. எல்லாமே அங்கு வறண்டு போய் But கிடக்கிறது. God says, you know what? You may forget what I am doing to you now. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் மறந்து விடலாம். Put these stones together and build an altar. எனவே இந்த இடத்தில் இருக்கிற கற்களை எல்லாம் ஒன்றாக்கி அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். Put an altar of remembrance for you now. இங்கே ஒரு நினைவு கூறுதலுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். God can dry the Jordan for you and for me. தேவன் உங்களுக்காக எனக்காக யோர்தானை வரலச் செய்ய முடியும். God can open the Red Seas before us. தேவன் நமக்காக சிவந்த சமுத்திரத்தை திறக்க முடியும். Still we can be murmuring people. இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்க We முடியும். can be speaking against the leadership that God has given us. தேவன் நமக்கு மேலா கொடுத்திருக்கிறதான தலைமைத்துவத்துக்கு விரோதமாக God பேசுகிறவர்களாய் was இருக்க so முடியும். concerned about the safety of his people. தேவன் தம்முடைய ஜனங்களுடைய பாதுகாப்பை பற்றி மிகவும் அக்கறை உள்ளவராக இருந்தார். The clothes were never worn out. அவர்களுடைய துணிகள் எல்லாம் பழையதாக போகவில்லை. The shoes were never worn out. அவர்களுடைய பாதரட்சிகள் எல்லாம் கிழிந்து Because போகவில்லை. God knew in the wilderness there are no shops now. ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் வனாந்தரத்தில் எந்த கடைகளும் கிடையாது. Oh, in the
night it's going to be very cold. இரவு நேரத்தில் அவர்களுக்கு மிகவும் குளிராக இருக்கும். They need a pillar of fire now. எனவே அவர்களுக்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் தேவை. And in the daytime it's going to be very hot. பகல் நேரத்தில் மிகவும் வெப்பமாக இருக்கும். They will need a tower of cloud above them. நிச்சயமாகவே அவர்களுக்கு மேல ஒரு மேகத்தின் நிழல் அவர்களுக்கு வேண்டும். They surely need and they should be safe. அவர்கள் நிச்சயமாகவே அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. But sometimes God can do the greatest things in your life. சில நேரங்களில் கர்த்தருடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த காரியங்களை செய்ய முடியும். But very soon you can say என்ன செஞ்சிட்டாரு போ. You know, some people speak like that. ஆனா மிக சீக்கிரமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மால் பேச முடியும். Easily they can forget that God opened the Red Sea for them. மிக எளிதாக தேவன் நமக்காக சிவந்த சமுத்திரத்தை திறந்ததை நம்மால் மறக்க To முடியும். the left and the right there are mountains. இடது பக்கமும் வலது பக்கமும் மலைகள். Behind them they are hearing the chariots of Pharaoh. அவர்களுக்கு பிற்பாடு பார்வோனுடைய ரதங்களினுடைய இரைச்சல். 600 chariots are chasing them. 600 ரதங்கள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. I am trying to imagine the sound sometimes. நான் அந்த சத்தத்தை கற்பனை செய்து பார்க்க You know, விரும்புகிறேன். there's no film about this now. இன்னைக்கு அதை பற்றிதான ஒரு சரியான படம் இல்லை. Maybe when you watch these films like 10 Commandments of Ben-Hur, you can imagine certain things. ஒருவேளை பென்ஹர் 10 commandments இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். But this whole sound behind him. ஆனா அவர்களுக்கு பின்பாக இருந்ததான அந்த மிகப்பெரிய சத்தம். They were just terrified now what's going to happen. அவர்களுக்கு வரப்போகிறதான அந்த ஆபத்தை குறித்து அவர்கள் மிகவும் பயந்து நடுங்கினார்கள். But Moses says, stay still, be still right now. ஆனா மோசே சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள். Be still right now. நீங்கள் அமைதியாயிருங்கள். God is going to do a great miracle. கர்த்தர் உங்கள் நடுவிலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். Everything we could have enjoyed in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அனுபவித்ததான எல்லா நன்மைகளுமே. And within a few weeks or months we will say, what has God done to me? ஒரு சில வாரங்களுக்கு பிற்பாடு மாதங்களுக்கு பிற்பாடு நம்ம சொல்லுவோம், என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டார். Why did not God answer this prayer? ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கல? Should God answer all of your prayers? நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்குமே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கத்தான் வேண்டும். Or did you not like the answer God gave to you? அல்லது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பதில் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? You know, sometimes we think only yes is an answer. சில நேரத்துல நம்ம நினைப்போம் ஆண்டவர் ஆம் கொடுக்கிறேன் என்பது மட்டும்தான் நமக்கு பதிலாக தோன்றும். When he says no, சில நேரத்துல ஆண்டவர் இல்லை என்று சொல்லும்போது we will say this is not an answer. இது ஒன்றும் பதில் இல்லை. Later, அப்புறமா தரேன்னு சொன்னா, oh, I will never do this. இல்லை நான் உனக்கு இதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா. You know, Abraham said, Lord, show me the place where I'm going to. ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே நான் போகக்கூடியதான இடத்தை எனக்கு காண்பியும். God says, keep on walking. ஆண்டவர் சொன்னார், நீ போய்க்கொண்டே இரு. Keep on walking. நீ தொடர்ந்து நடந்து கொண்டே இரு. I will show you. நான் உனக்கு காண்பிப்பேன். Would you like to go through such a journey in your life? அப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் போக உங்களுக்கு பிடிக்குமா? Just packing your bags. உங்களுடைய பையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. You do not know which bus stand or junction or wherever you're going to. ரயில்வே ஸ்டேஷன் போறதா, பஸ் ஸ்டாண்ட் போறதா, எங்க போறதுனே தெரியல. All your friends are asking you, where are you going? உங்க நண்பர்கள் கேக்குறாங்க, நீங்க எங்க போறீங்க? I'm going, that's all. நான் போறேன், அவ்வளவுதான். I'm going. நான் போறேன். And then where are you going? அப்புறம் நீங்க எங்க போறீங்க? Keep on moving. Keep on moving. நான் போயிட்டே இருப்பேன். Lord, I'm going to sacrifice now. ஆண்டவரே நான் உமக்கு பலி செலுத்த போகிறேன். Where is the lamb now? உனக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? Keep on climbing. நீ தொடர்ந்து மலை மீது போய்க்கொண்டே இரு. Keep on climbing, I will show you. நீ தொடர்ந்து மலை மீது ஏறிக்கொண்டே இரு, நான் உனக்கு காண்பிப்பேன். Sometimes God can do so many good things in our lives. சில நேரத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை தந்திருக்க முடியும். Who can satisfy you with good as long as you live. நீங்க வாழ்கிற வாழ்நாளெல்லாம் தேவன் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இருக்க முடியும். Vindicated your life before the entire world. ஒருவேளை இந்த முழு உலகத்துக்கு முன்பாக தேவன் உங்களை நீதிகரித்திருக்க முடியும். He would have shown his mercy and grace to every one of us. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபையும் இரக்கத்தையும் காண்பித்திருக்க He முடியும். has proved that he can be slow in angering and to be angry. நம்முடைய வாழ்க்கையில நீடிய சாந்தமுள்ள தேவனாக அவர் இருந்திருக்க முடியும். He does not deal with us according to our sins. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமல் இருப்பார். You know, when David was writing these lines, இந்த வரிகளெல்லாம் தாவீது எழுதின போது he knew exactly he should have died long ago. தாவீதுக்கு நன்றாக தெரியும், நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே நான் மரித்திருக்க முடியும். From 10 commandments he broke at least 5. 10 கட்டளைகளிலே 5 கட்டளைகளையாவது தாவீது உடைத்து போட்டார். And for the huge number of people who died, அதே போல மரித்த அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில he destroyed the lives of so many people. அநேக மனுஷர்களுடைய மரணத்திற்கு இந்த தாவீது ராஜா காரணமாயிருந்தார். Normally he should have died. சாதாரணமாக இந்த தாவீது மரித்திருக்க வேண்டும். But God says,
I am still merciful and gracious. ஆனா ஆண்டவர் சொன்னார், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் கிருபையோடும் இரக்கத்தோடும் இருக்கிறேன். He will not always chide, nor will he keep his anger forever. அவர் எப்பொழுதுமே கோபம் கொண்டிரார், எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையின் மீது அவர் கடிந்து கொள்ளார். You know, sometimes when you come to God and pray like this, சில நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் போது, Lord, in 2010, in 2022, you remember this day in November, I did such a horrible thing. ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா 2022 நவம்பர் மாதம் இந்த தேதியிலே ஒரு மோசமான ஒரு பாவத்தை நான் செய்தேனே. You know what God will tell you? நான் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? Yeah, you did it? அப்படியா, நீ அப்படியா செய்த? Hey, I forgive and forget. நான் அதை மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். I forgave. நான் வந்து மன்னித்து விட்டேன். And I forgive. I totally forgot everything. நான் நீ செய்த பாவத்தையும் மறந்து விட்டேன். But sometimes we remember everything what we should not remember. நான் சில நேரத்துல நம்ம எதை நினைவு கூறக்கூடாதோ அதை நன்றாக நினைவில் வைத்திருப்போம். But we forget the things what we ought to remember in the presence of God. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எதை நினைவில் வைத்திருக்க வேண்டுமோ அதை நாம் மறந்து விடுவோம். We will be always thinking about it. நம்ம எப்பொழுதுமே அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். You know, when you pray to your soul, நீங்க உங்களுடைய ஆத்மாவிடத்தில் பார்த்து பேசி ஜெபிக்கும் போது, and you pray to everything that is within you, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றோடும் கூட ஆண்டவரிடத்தில் நீங்க பேச ஆரம்பிக்கும் you போது, ask the fire of God to engrave everything on the tablets of your heart. தேவனுடைய அக்கினியானது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் பொறித்து வைக்கும்படி நீங்கள் ஜெபிக்கும் போது, You will always be a very thankful person. நீங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றியுள்ள நபர்களாகவே இருப்பீர்கள். You know, thankfulness sometimes is not a big ingredient in our lives. நன்றி உணர்வு என்கிறது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத காரியமாக கூட போகலாம். Sometimes you can be totally shocked about the lack of gratitude in the lives of people. அநேக நேரங்களில் மனுஷருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த நன்றி கெட்ட அந்த உணர்வை நம்ம பார்க்கும் பொழுது அநேக நேரங்கள் நாம் ஆச்சரியப்படுகிறவர்களாக இருக்கிறோம். You know, I have personally found out in this life, இந்த வாழ்க்கையில நான் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னவென்றால், never expect anyone to be thankful to you. ஒருபோதும் யாரும் உங்களுக்கு நன்றியோடு கூட இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். Because through my experience, I've come to this conclusion. ஏனென்றால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இந்த முடிவுக்கு வந்தேன். You know why? You know, for Jesus it was only 10% gratitude. இயேசு கிறிஸ்துவுக்கே 10% நன்றி உணர்வு தான். 10 people, 1 person came back. 10 பேர் நன்மை பெற்றதுல ஒருவர் தான் வந்து நன்றி சொன்னாங்க. But for us, maybe no one comes. நமக்கு ஒருவேளை ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. Just carry on. நீங்க தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கணும், Because அவ்வளவுதான். God knows everything what you did in His name. ஏனென்றால் அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். The book of Isaiah says like this: ஏசாயாவின் புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Who are you that you are afraid of man who dies, of the son of man who is made like grass, and have forgotten the Lord your maker, who stretched out the heavens and laid the foundations of the earth? சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? You are so afraid of man. நீங்கள் மனுஷனுக்கு அவ்வளவு பயப்படுகிறீர்களே, And then you just begin to forget God. அதுக்கப்புறம் தேவனை மறக்க ஆரம்பிக்கிறீர்கள். Because this man is so threatening to you in your life. இந்த மனுஷர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பயமுறுத்துகிறபடினால, And then you say, okay, I will forget everything now. அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறோம், சரி எல்லாவற்றையும் நான் மறந்து But விடுவேன். you know what God did in your life? ஆனா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன I செய்தார் will தெரியுமா? forgive their iniquity and the sin I will remember no more. நான் அவங்களுடைய அக்கிரமங்களை இனி நினையாமலும் அவங்களுடைய பாவங்களை நான் பாராமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You know, sometimes people can be really intimidating. சில நேரத்தில் மனுஷர்கள் நம்மை அநேக முறை பயமுறுத்துவர்களாக இருக்க முடியும். But we forget they are not as powerful as God. ஆனால் தேவனை போன்ற வல்லமை அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் அநேக நேரங்களிலே மறந்து விடுகிறோம். God is all the power in this world. தேவனே இந்த உலகத்தில் எல்லா வல்லமையும் உடைய தேவனாய் But இருக்கிறார். why do we change our lives according to this person? ஆனால் இந்த மனுஷர்களுக்கு தகுந்தபடி ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் This கொள்கிறோம்? is what the book of Isaiah says. இதுதான் ஏசாயாவின் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. My dear brothers and sisters, my time is running out. கருமையான சகோதர சகோதரிகளை நேரம் போய் You கொண்டிருக்கிறது. and I can forget so many things that God has done in our personal நீங்களும் lives. நானும் கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில செய்த அநேக நன்மைகளை நம்மால் மறந்துவிட You முடியும். can go home maybe and read the book of Deuteronomy, நீங்க வீட்டுக்கு போய் உபாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்க. especially the 8th chapter. விசேஷமாக 8ஆம் அதிகாரத்தை. He says everything what you should never forget. நீ மறக்கக்கூடாத காரியங்கள்
Everything God says, don't forget these things. இந்த காரியங்கள் எல்லாம் நீ ஒருபோதும் மறக்க கூடாது என்று ஆண்டவர் God was சொல்கிறார். the one who fed you. Do not forget about this. தேவன் தாமே உன்னை இதுவரைக்கும் போஷித்து வந்தார். அதை நீ மறக்க கூடாது. You needed food. உனக்கு உணவு But தேவைப்பட்டது. I opened the heavens and dropped food before you. எனவே வானத்தை திறந்து வானத்திலிருந்து உனக்கு மன்னாவை போஷித்தேன். You know, you should never forget everything I did. நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் நீ மறந்து விடக் I am கூடாது. the one who gave you strength. நான் தான் உனக்கு பலனை கொடுத்தேன். But even though I was so faithful to you, நான் உனக்கு மிகவும் உண்மையுள்ள தேவனாக இருந்த பொழுதும் you கூட were looking to other gods to worship நீ now. மற்ற தேவர்களை சேவித்து ஆராதிக்கும்படி போகிறாய். You know, sometimes this is our character. இதுதான் அநேக நேரங்களில் நம்முடைய குணாதிசயமாய் இருக்கிறது. God can be so faithful to us, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்க முடியும். but we can still seek solutions from other sources. இருந்தாலும் கூட மற்ற இடங்களிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு வந்து விடாதா என்று அதைத்தான் நாம் நோக்கி பார்க்கிறோம். I will close with this conversation that David had with Samuel. தாவீது சாமுவேலோடு கூட பேசின அந்த உரையாடலோடு No, கூட Samuel and with God. Samuel and God. சாமுவேல் தேவனோடு கூட பேசினதான் அந்த உரையாடலோடு கூட இந்த மாலை வேளையில் நான் முடிக்க You know, விரும்புகிறேன். Samuel came to God one day. சாமுவேல் ஒரு நாள் தேவனிடத்தில் வந்தார். He said, God, our people want a king. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். God said, why? I am the God. அவர் சொன்னார், ஏன் நான் தான் அவருடைய தேவனாய் இருக்கிறேன். I am the king. நான் தான் அவருடைய ராஜாவாக இருக்கிறேன். And they want another king. அவர்களுக்கு இன்னொரு ராஜா வேண்டுமா? Go and tell them there's going to be disaster. இது அவர்களுக்கு அழிவாக முடியும் என்று சொல்லி நீ அவளிடத்துல போய் சொல். The taxes and the sufferings what the young people are going to go through. இனிமேல் இங்க இருக்கிறதான வாலிபர்கள் அடைய போகிற துன்பம், அவர்களுக்கு விதிக்கப்பட போகிறதான வரி, Everything, you go and tell them. அவர்கள் அடைய போகிற இந்த துன்பங்களை பற்றியெல்லாம் அவளிடத்துல சொல். And he did this, but the people were not ready to hear. இதை சொன்ன போதும் கூட ஜனங்கள் கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. He came back to God with a burdened heart. மறுபடியும் பாரமுள்ள இதயத்தோடு கூட சாமுவேல் தேவனிடத்திற்கு திரும்பி வந்தார். God, they are so adamant. ஆண்டவரே, அவர்கள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறார்கள். They want a king. அவர்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்கிறார்கள். And God with a burdened heart தேவன் மிக பாரமுள்ள இதயத்தோடு கூட said, give them what they want. அவர்கள் விரும்பின காரியத்தை அவர்களுக்கு கொடு என்றார். We have warned them completely, நாம் அவர்களுக்கு தேவையான எச்சரிப்புகள் எல்லாம் முழுவதுமாக கொடுத்து விட்டோம். but they are not prepared to listen. ஆனா கேட்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. You know, sometimes God answers your prayers not because he wants to give you that, சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அதை அவர் உண்மையாகவே நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதுனால் அல்ல. but he knows unless he gives that thing to you, you will never learn your lesson. ஏனென்றால் தேவன் அதை கொடுக்காத வரைக்கும் உங்களுடைய பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். Give them what they want. அவர்கள் விரும்பினதை அவர்களுக்கு கொடு. Let them have King Saul. ராஜாவாகிய சவுலை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். And before they come to David and Solomon, அவர்கள் தாவீது சாலமோன் ராஜாவின் அந்த ஆட்சி காலத்துக்கு வருவதற்கு முன்பாக the whole nation is going to be destroyed. முழு தேசமுமே அழிக்கப்பட்டது. This nation that experiences golden age under David, தாவீது ராஜாவுக்கு கீழே பொற்காலத்தை அனுபவித்ததான இந்த தேசம் it will come down completely and be divided because of Solomon. சாலமோனினாலே முற்றிலுமாக அழிவுக்குட்பட்டு இரண்டாக பிரிக்கப்பட்டது. I tell you, sometimes we have to be happy about unanswered prayers. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறாரே, அதை பற்றி நாம் சந்தோஷப்பட வேண்டும். How many of you have thanked God for unanswered prayers? நம்ம எத்தனை பேர் தேவன் நமக்கு பதிலளிக்காத ஜெபங்களுக்காக நாம் சந்தோஷப்பட்டிருக்கிறோம்? We always thank God and say, Lord, thank you for the prayer you answered. ஆண்டவரே, நீர் பதிலளித்த ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி என்று நாம் சொல்லுவோம். If God had answered all of your prayers, ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதிலளித்திருந்தால், I tell you, it will be disaster in the church of Jesus. இயேசுவின் சபைக்குள்ளாக இது மிகப்பெரிய அழிவாக முடிந்திருக்கும். How many of us have prayed like this sometimes? நம்மில் எத்தனை பேர் இப்படியாக நம்ம ஜெபித்திருக்கிறோம்? Lord, take my life. ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். I don't want to live anymore. இனிமே நான் வாழவே விரும்பவில்லை. I don't want you to lift up your hands, இப்ப யாரும் கை தூக்க வேண்டாம். but I'm sure at least 90% have prayed this prayer. குறைஞ்சது இங்க 90% பேராவது இந்த ஜெபத்தை கண்டிப்பா ஜெபிச்சிருப்பீங்க. I don't want to live anymore. ஆண்டவரே, இனிமே நான் வாழவே விரும்பவில்லை. Take my life. ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். If God had answered that prayer, ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருந்தார், I will have funeral services every day.
ஒவ்வொரு நாளும் இங்கே அடக்க ஆராதனை தான் நான் நடத்திட்டு இருக்கோம். And for me also, there have been a funeral அதே service. போல எனக்கும் கூட ஒரு அடக்க ஆராதனை நடக்க வேண்டியதா இருந்தது. Because I've told many times, Lord, it's too much for me. சில நேரத்தில் நானும் கூட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இது ரொம்ப அதிகமா இருக்கு, Too much for me. ஆண்டவரே இது என்னால் தாங்க I'm முடியாத, not able to bear. ஆண்டவரே இது என்னால் தாங்கவே முடியவில்லை. But you know, as this loving Father, God sits down very close to you. ஆனா தேவன் மிகவும் அன்புள்ள ஒரு தகப்பனை போல நமக்கு அருகாமையில் அமர்ந்து And He says, if I listen to this prayer now, அவர் சொல்லுவார், நான் இந்த ஜெபத்தை கேட்டால் your life will be finished. உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். But I am a good Father. ஆனா நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறேன். And because I am a wonderful Father, நான் மிகவும் அற்புதமான தகப்பனாக இருக்கிறபடினால I will not answer all of your prayers. உன்னுடைய எல்லா ஜெபங்களுக்குமே நான் பதிலளிக்க மாட்டேன். I know what is good for you. உனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும். And this is the reason why I am keeping quiet. இந்த காரணத்தினால் தான் நான் அமைதி காத்து கொண்டிருக்கிறேன். I want every eyes to be closed. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Dear brothers and sisters, it's a wonderful psalm. You can keep on meditating. அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் தொடர்ந்து தியானிப்பதற்காக மிக அற்புதமான ஒரு சங்கீதம் இது. All the goodness, good things that God has done in our lives. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுமே, All the benefits that He has poured upon our lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா நன்மைகளை நாம் பார்க்கும்போது, If you keep on counting them, அந்த உபகாரங்கள் எல்லாம் நாம் எண்ண போனால் there will be thousands and thousands. அவைகள் ஆயிரம் ஆயிரமானவைகளாய் இருக்கும். But God says, I want to give you the best. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சிறப்பானதை நான் கொடுக்க விரும்புகிறேன். And I want to do everything for you. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறேன். Just keep on following me. நீ தொடர்ந்து என்னை பின்பற்றிக் கொண்டே இரு. Just keep on walking in the light. நீ தொடர்ந்து வெளிச்சத்திலே நடந்து கொண்டே இரு. Live in forgiveness. மன்னிப்பிலே தொடர்ந்து வாழ கற்றுக்கொள். Come to my presence every day for forgiveness. மன்னிப்பிற்காக ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமூகத்திற்கு முன்பாக வா. Not once in a month or once a year. ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, Every day, every day. ஒவ்வொரு நாளும் Living in the forgiveness that God offers us. தேவன் நமக்கு அளிக்கிறதான அந்த மன்னிப்பிலே நாம் ஜீவிப்பதற்கு, Forgiving people, forgiving everything. மனுஷர்களை மன்னிப்பதற்கு, எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு, Asking forgiveness from God. தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, Lord, I want to just walk in your light. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே நான் நடக்க I விரும்புகிறேன். don't want to say that I have no sin. ஆண்டவரே என் வாழ்க்கையில பாவம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். If I'm going to tell that, Lord, it's going to be a lie. ஆண்டவரே என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் சொல்வேனானால் அது பொய்யாயிருக்கும். Lord, I need your forgiveness every day in my life. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய மன்னிப்பு எனக்கு தேவை. I want to keep on going on in your light. ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வெளிச்சத்திலே நான் நடக்க விரும்புகிறேன். As we go away from this place, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக, my dear brothers and sisters in the Lord, this evening, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, I think we live only through the grace of God in our lives. தேவனுடைய கிருபையினால மாத்திரமே இதுவரைக்கும் நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். And if we are going to really come to His holy presence, உண்மையாகவே அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் வரும் பொழுது, we come to the sacrificial altar that takes away all the sins and burdens of our lives. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாரங்களையும் எல்லா பாவங்களையும் எடுத்து போடுகிறதான அவருடைய பலிபீடத்திற்கு முன்பாகத்தான் நாம் வருகிறோம். We need to learn to come to the cross of Jesus every day. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முன்பாக வருவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Lord, you know the things that is happening in my life. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். In my thoughts, in my feelings. ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய உணர்வுகளிலே, in my words, in my dealings. என்னுடைய வார்த்தைகளிலே, என்னுடைய செயல்களிலே, everything, Lord, I put before you. ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன். Lord, I need your holy presence this evening. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த மாலை வேளையில் எனக்கு தேவை. That we keep on worshiping Jesus. தொடர்ந்து இயேசுவை ஆராதித்துக் That we கொண்டிருக்கலாம். lift our hands and say, Lord, I want to put my life before you. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். I'm coming to the sacrificial altar of Jesus. ஆண்டவரே உம்முடைய அந்த தியாக பலிபீடத்துக்கு முன்பாக நான் வர விரும்புகிறேன். Take away everything out of my life. ஆண்டவரே என் வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. பலிபீடமே